ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 30/4/2026 அன்றைக்கே வந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆர்டர் தான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து வரிசை 47/2026, அதாவது 2026 47 கொடுத்துருக்காங்க. இதை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எண் 3 தேர்வாணைய சாலை சென்னை 6,03,000 செய்தி வெளியீடு. என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நடந்தது. அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியிட்டிருந்தாங்க, நமக்கே தெரியும். ஸோ ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளில், அதாவது நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள், இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான டெக்னிக்கல் சர்வீசஸ். ஓகேவா? கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸில் வந்து இது நேர்முக தேர்வு கிடையாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பதவிகளுக்கு வந்து அறிவிக்கை கொடுக்கப்பட்டது 2025 9வது அனௌன்ஸ்மெண்ட்டாக, அதாவது 21/5/2025 அன்னைக்கு கொடுத்து அதோடைய எக்ஸாம்ஸ் நடந்தது. அந்த தேர்வில் விண்ணப்பதாரர்கள் அவங்க வாங்கின மார்க்ஸை பேஸ் பண்ணி மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசை விவரங்கள் எல்லாமே ஜனவரி 23/2026 அன்னைக்கு தேர்வாணைய இணையதளத்தில், அதாவது டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் நடந்தது பார்த்திங்கன்னா 21/5/2025க்கு வெளியிடப்பட்டு 23/1/2026 அன்னைக்கு அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து நம்ம வெளியிட்டிருந்தாங்க. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளில், அதாவது இந்த நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள் அடங்கிய கீழ்கண்ட பதவிகளுக்கான மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு, அதாவது நம்மளுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான தேதி வந்து கொடுத்துருக்காங்க. 2026 மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது 11/5/2025 15/5/2025 வரைக்கும் நடைபெறதா இருக்குது. இதில் யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு வந்து அழைப்பு குறிப்பானை கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? உங்கள் ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி உங்களுடைய அழைப்பு குறிப்பானை இருக்கும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சிவிக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் இதுலேயே பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் வந்து 2ஆக பிரிச்சுருக்காங்க. அதாவது மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு. அப்போவே நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி கவுன்சிலிங்கும் நடக்கிறது வந்து சில பதவிகள், அதாவது உதவி கணக்கு அலுவலர், உதவி பொறியாளர் ஏஇஸு, அதுவும் அமைப்பியலுக்கு. அதே போல் இளநிலை மின் ஆய்வாளர், உதவி பொறியாளர் மின்னியலில் இருக்கக்கூடிய உதவி பொறியாளர் ஏஇஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கேயே சிவியும் முடித்து ப்ளஸ் கவுன்சிலிங்கும் முடிச்சிருவாங்க. இந்த போஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு சிவி ப்ளஸ் கவுன்சிலிங்கு. பட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டுமே இருக்கிறது, மூலச்சான்றிதழ்களை சரிபார்க்கக்கூடியதாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, உதவி இயக்குனர் தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையில் உதவி இயக்குனர் பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சிவி மட்டும்தான் வெரிஃபை பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது, கவுன்சிலிங் கிடையாது இப்போதைக்கு. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் இருக்கக்கூடியது உதவி இயக்குனர் பதவி. மற்ற இதில் இருக்கக்கூடிய பதவிகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறதோட நமக்கு அங்கேயே கவுன்சிலிங்கும் நடத்தி முடிக்க போகிறாங்க. தேர்வர்களுடைய மதிப்பெண்கள், அதாவது யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறோமோ நம்ம எல்லாருடைய மதிப்பெண்களும் அவங்களுடைய என்ன ரேங்க்கில் வராங்க அப்படிங்கிறதையும், அவங்களுக்கான இடஒதுக்கீடு விதி, காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை, இதை பேஸ் பண்ணி மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு நம்மளை வந்து கூப்பிட்றாங்க. ஸோ மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரே ஒரு பதவிக்கு மட்டும், உதவி இயக்குனர் அப்படிங்கிற அந்த பதவிகளுக்கு மட்டும் நமக்கு சிவி மட்டும் இருக்குது. ஸோ அப்போ தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பட்டியலும் யார் யாரெல்லாம் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான என்ன நாள், என்ன நேரம், அதோடைய விவரம் இருக்கக்கூடிய அந்த அழைப்பு குறிப்பானை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து தேர்வர்கள் அவங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தேர்வாணைய இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கோ மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பிற்கோ அழைக்கப்பட்ட தேர்வர்களுக்கு அதுக்குரிய விவரங்கள் வந்து பர்டிகுலராக அவங்க கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பருடைய எஸ்எம்எஸ்லேயோ அல்லது இமெயில் மூலமாக மட்டும்தான் தெரிவிக்கப்படுமே தவிர மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பிற்காக, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காகவோ அல்லது கலந்தாய்விற்காகவோ எந்த ஒரு தனிப்பட்ட அழைப்பானை வந்து தனியே தபால் மூலமாக அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கோ அல்லது மூலச்சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட தேர்வர்கள் அவங்க எழுத்து தேர்வில், அதாவது ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வாங்கினாங்களோ அதை பேஸ் பண்ணியோ, ஒட்டுமொத்த தரவரிசை என்னவோ அதை பேஸ் பண்ணி ப்ளஸ் இடஒதுக்கீட்டு விதிகள் எல்லாத்துலேயும் விண்ணப்பத்தில் கொடுத்துருக்கிற மாதிரியான தகவல்கள் மற்றும் காலி படையினங்களுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு பதவிகளுக்குமே தெரிவு செய்யப்படுது.
அதனால் இந்த யாரெல்லாம் வந்து இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பணி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது கிடையாது. மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அல்லது மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்ட அனைவருக்கும் பணி வழங்கப்படும் அப்படிங்கிறதுக்கான உறுதி வந்து எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ அது அந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி எத்தனை போஸ்ட் இருக்கோ அது வந்து கவுன்சிலிங்கில் அவங்களுடைய தரவரிசை அடிப்படையிலையோ அவங்களுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் வந்து போஸ்டிங்ஸ் வழங்க முடியும். ஸோ தேர்வர்கள் மேற்படி இந்த மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கோ அல்லது மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பிற்கோ வராமல் போனாங்கன்னா அந்த பர்டிகுலர் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு டைம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் வராமல் போனாங்கன்னா அவங்களுக்கு மறுவாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்படாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த நான் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி சிவிக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ சிவி டேட் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 11/5/2026 15/5/2026 வரைக்கும். ஸோ டேட் கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த 5 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான பர்டிகுலர் டைமு என்ன நாள் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வெல் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.